வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ லிட்டரலி ஜேஜேகே ஃபேன்ஸோட ட்ரீம்னே சொல்லலாம். ஜுஜுட்சு கைசன்ல ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம்னா அது கெட்டோ அண்ட் கோஜோவோட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆனதுதான். டைட்டில் பார்த்து வீடியோ எதை பத்தினு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, ரிக்கோ அமனா இன்சிடென்ட் அப்போ கெட்டோ டிப்ரெஸ்ட் ஆகாம வில்லனா மாறாம கோஜோ கூடவே இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும்? கண்டிப்பா ஜேஜேகேயோட ஹிஸ்டரியே டோட்டலா மாறி இருக்கும். கெஞ்சாக்குக்கு வேலையே இல்லாம போயிருக்கும். அது எப்படின்னு டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரிக்கோ அமனா செத்து போனதுக்கு அப்புறம் கெட்டோ ரொம்ப பிரேக் ஆகிட்டான். மங்கீஸ் மேல வெறுப்பு வந்துச்சு. பட் இந்த ஸ்கினாரியோல கோஜோ அண்ட் கெட்டோ ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேசி நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட், நம்ம வேர்ல்டே சேஞ்ச் பண்ணலாம், பட் ஜெனோசைட் பண்ண வேணான்னு கெட்டோ முடிவு எடுத்திருப்பான். சோ கெட்டோ ஜுஜுட்சு ஐலியே கண்டினியூ பண்றான். இப்ப மேட்டர் என்னன்னா, கோஜோ மட்டும் தி ஸ்ட்ராங்கஸ்ட் இல்ல, தி ஸ்ட்ராங்கஸ்ட் டியோ இன்னும் வேலிடா இருக்கு. இங்கதான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. கெட்டோ வில்லனா மாறலனா அவன் நைட் பாரடி ஆஃப் 100 டீமன்ஸை ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டான். யூட்டா குட்சுவை கில் பண்ண ட்ரை பண்ணிருக்க மாட்டான். இன்ஸ்டடா யூட்டா ஜுஜுட்சு ஐக்கு வரும்போது அவனை ட்ரெயின் பண்றது கோஜோ மட்டும் இல்லாம கெட்டோவும் சேர்ந்துதான். ஜஸ்ட் இமேஜின் கோஜோவோட 6 eyes and infinite void பிளஸ் கெட்டோவோட cursed spirit manipulation. அவன் யூட்டாவை யாராலையும் டச் கூட பண்ண முடியாது. அண்ட் முக்கியமா கெட்டோ சாக மாட்டான். சோ கெஞ்சாக்குக்கு கெட்டோவோட பாடி கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒரு பாயிண்ட் போதும் கெஞ்சாக்கோட 1000 years பிளான் டோட்டலா வேஸ்ட். இப்ப நம்ம மெயின் ஸ்டோரிக்குள்ள போலாம். யூட்டா ஃபாரின் கண்ட்ரிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம மெயின் ட்ரியோ ஹிட்டடோரி, மெகுமி, நொபரா ஜாயின் பண்றாங்க. யூசுவலி அவங்களுக்கு மிஷன்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் இங்க பேக்கப்க்கு கெட்டோ இருப்பான். ஃபிங்கர் பேரியர் கர்ஸ் கூட ஃபைட் பண்ணும்போது மெகுமி டொமைன் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. கெட்டோ சிம்பிளா ஒரு ஹை கிரேட் கர்ஸை சமன் பண்ணி ப்ளே வித் தெம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். லிட்டரலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிஸ்கே இருக்காது. அண்ட் ஒன் மோர் ஹியூஜ் அட்வான்டேஜ், மஹிட்டோவோட சோல் மேனிபுலேஷன் ரொம்ப டேஞ்சரஸ் தான். பட் கெட்டோ இஸ் a hard counter to மஹிட்டோ ஒரு cursed spirit தான். சோ கெட்டோவால மஹிட்டோவை ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். இமேஜின் மஹிட்டோ பிகமிங் கோஜோஸ் போக்கிமான். கிரேசி இல்ல? ஆக்சுவலா ஷிபியோ இன்சிடென்ட் நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா கெஞ்சாக்கு தான் கோஜோவை சீல் பண்ண ஷிபியோ பிளான் போட்டது. பட் இங்க கெஞ்சாக்கு கெட்டோவோட பாடிக்குள்ள இல்ல. அவன் வேற யாராவது பாடியில, மேபி கமோன் உருட்டோஷி ஃபேமிலில இருந்தாலும் அவனால கோஜோவை சீல் பண்ண முடியாது. பிரசன்ட் இல்லாம ஓபன் பண்ணா கோஜோவை ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரிஜினல் டைம்ல இல்ல கெட்டோவோட ஃபேஸ பார்த்து கோஜோ ஷாக் ஆகியிருப்பான். பட் இந்த டைம்ல இல்ல கெட்டோ தான் பக்கத்துலயே இருக்கான்ல. சோ கெஞ்சாக்குவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்கேஸ் டிசாஸ்டர் கர்சஸ் லைக் ஜோகோ, ஹனமி, டிராகன் அட்டாக் பண்ணாலும் அவங்க நிலைமை ரொம்ப பாவம். ஒரு பக்கம் கோஜோ, இன்னொரு பக்கம் கெட்டோ பிளஸ் யூட்டா பிளஸ் யூகி சுக்குமோ. இது ஒரு மேசகரா தான் இருக்கும். ஜோகோவெல்லாம் ஃபுட்பால் மாதிரி அடிச்சு விளையாடுவாங்க. சோ ஃபைனலா சுக்குனா என்ன ஆவா? யூஜிக்குள்ளதான் சுக்குனா இருக்கான். 15 ஃபிங்கர்ஸ் சுக்குனாவால கூட கோஜோ அண்ட் கெட்டோ டியோவை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். கோஜோ சொன்ன மாதிரி நான் ஐட் வின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. காசு அவன் தனியா இல்ல. ஈவன் சுக்குனா டொமைன் எக்ஸ்பான்ஷனை ஆக்டிவேட் பண்ணாலும் கெட்டோ அவனோட 1000 ஆஃப் கர்சஸ் யூஸ் பண்ணி வெளியே இருந்து அந்த பேரியரை உடைச்சிருப்பான். இல்லனா சுக்குனாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். ஆக்சுவலி கெட்டோ அலைவா இருந்தா டோஜி ஃபுஷிகிரோ இன்சிடென்ட்ல இருந்து சேஞ்சஸ் நடந்து மெகுமியோட லைஃபும் பெட்டரா இருந்திருக்கும். சுக்குனாவால மெகுமி பாடியை ஹைஜாக் பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் கெட்டோ would act like a father figure along with கோஜோ. சோ ஃபைனல் வேர்டிட் என்ன? கெட்டோ நல்லவனா இருந்திருந்தா கோஜோ லோன்லியா ஃபீல் பண்ணிருக்க மாட்டான். நனமி இறந்து போயிருக்க மாட்டான். நொபராக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. பேசிக்கலி ஜேஜேகே ஒரு டார்க் ஃபேண்டசி ஆகியிருக்காது. ஒரு சூப்பர் பவர் ஃபேண்டசியா மாறி இருக்கும். கோஜோ த்ரூ ஆஃப் தி ஹெவன் அண்ட் எர்த் ஹேம் அலோன் தி ஹானர்ட் ஒன் சொல்றதுக்கு பதிலா கெட்டோட தோல்ல கைய போட்டு we are the honored one சொல்லி மாசா முடிச்சிருப்பான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கெட்டோ இருந்திருந்தா சுக்குனாவை ஈஸியா ஜெயிச்சிருக்கலாமா? இல்லனா சுக்குனா இஸ் ஸ்டில் இன்னோவேட்டபிளா? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த அனிமி பிரேக் டவுன் வேணும்னு சொல்லுங்க. See you in the next one. Bye bye.